Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1171 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல எப்படியோ அந்த பெருசுகிட்ட நம்மளுக்கு சண்டை போடுறேங்கிற பேர்ல பெரிய லெவல்ல ஒரு காமெடியை பண்ணி அந்த சாவியை நல்லபடியா வாங்கிட்டானுங்க. ஆனா எதுக்காக இவனுங்களை அவ்வளோ நம்பி அந்த சாவியை கொடுத்தாருன்னு தெரியல. பட் எப்படியோ வாங்கியாச்சு. லூஃபியும் ஜோரோவும் அந்த லோக்கிய பார்க்க கிளம்பியாச்சு. மிச்சவங்க எல்லாத்தையுமே ரோடோ கப்பல்ல கூப்பிட்டுக்கிட்டு பறந்து போயிட்டு இருப்பான். கப்பல்ல பாத்தீங்கன்னா குங்கோ கேசல்ல ஒரு 2 காட்ஸ போட்டு பொழந்தால அவங்களையும் அள்ளி போட்டு தான் கூட்டு போறாங்க. பாவம் முடியாம பேன்னு முக்கிட்டு இருப்பான். அப்படியே நமி மூஞ்ச காட்டுறாங்க. அவ கொலை விரியில இருக்கா. ஏன்னா அவ எதிர்பார்த்து போனது தங்கம் வைரோ வைடூரியோன்னு, அதுவும் டன் கணக்குல இருக்குன்னு எதிர்பார்த்தனேடா. என் ஆசையில மண்ணெல்லி போட்டீங்களேடா மானங்கட்ட பயலா. ஏன்டா இவ்வளவு பெரிய கேசல் இருக்குது, அதுல ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல, எல்லாம் எரும மாடு சைஸ்ல இருக்கீங்கல்ல. உங்க கையில போடுற மோதிரம் கிடைச்சிருந்தா கூட எனக்கு ஒரு அண்டா சைஸுக்கு தங்கமோ வைரமோ கிடைச்சிருக்கோண்டா. அப்படி நம்பிதான்டா வந்தேன். அந்த மான்ஸ்டர் பைய லோக்கிய காப்பாத்தினா எனக்கு என்ன, காப்பாத்தாட்டி எனக்கு என்ன அப்படின்னு இவ கத்துறத அந்த காட்ஸுங்க அப்படியே அரகுற மயக்கத்துல கேட்டுட்டு, எது லோக்கியா என்னப்பா என்ன பிரச்சனை பாங்க ரோட பத ஆரம்பிச்சிருவான். ஐயோ இவனுங்க கேட்டானுங்கன்னா பஞ்சாயத்தை பெருசு பண்ணி விட்டுருவானுங்களே. ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல, அவங்க கடன் வாங்கின பாக்கிய திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லோக்கி இல்ல, நீங்க மூடிட்டு தூங்குங்க அப்படின்ட்டு எப்படியே சமாளிப்பான். ஆமா ஆமா கடன்னாலே கஷ்டம் தானே அவனுக்கு கண்டுக்காம விட்டுருவானுங்க. இவ வேற ஒளரி கொட்டிட்டு இருக்காளே நமீமா இத பத்தி இப்ப கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்குமா. அவ இவனை கண்டுகிற மாதிரியே இல்ல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த கோட்டையில கால் கடுக்க நடந்து கடைசியில இப்ப வெறுங்கைய வீசிட்டு போறேன். என்னால இதை நம்பவே முடியல. இது கோட்டை இல்லடா ஓட்டை, எல்லாமே எங்கேயோ ஒளிகிடுச்சு போல அப்படின்ட்டு விடாம கத்துவான். ரோடோ கெஞ்சு எஞ்சுவான். நமி ரொம்ப டேமேஜ் பண்ற, நீ இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. உன் கூட வந்த பாவத்துக்கு என்னைய தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்கம்மா. அத அவ கேட்கற மாதிரியே இல்ல. எனக்கு ட்ரெஷர் வேணும் அப்படின்ட்டு தொண்டையிலேயே கத்துவா. எப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பிராங்கியா காட்டுறாங்க. அவன் அந்த ஆடம் ட்ரீயை பார்த்து இன்னும் வாயை பாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். ரிப்ளே தான் ஒரு இடமா கூப்பிட்டு சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கா. மரம் ரொம்பவும் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால பயலால அதை சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா ரொம்பவும் ரேரான மரம் இது. அதை இவ்வளவு பெருசுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கத்தானே செய்யும். சோ தடுமாறி கீழே விழ போவா. நல்ல வேலை ரிப்ளே பிடிச்சிருவா. இல்லன்னா பல்லு பகடெல்லாம் பேர்ந்துருக்கும். சேர்ந்து நில்லு மூதேவி செத்து தொலையாதன்னு தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டு அப்படியே காட்டிட்டே போவா. இந்த ஆடம் ட்ரீல இருக்க பிரான்ச்சஸ்ல தான் ஒவ்வொரு கிராமங்கள் இருக்கு. அதுலதான் இவங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மரத்தோட பிரான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்த அவதார் படத்துல பார்த்திருப்போமே ஒரு பெரிய மரம், அந்த மாதிரி இந்த மரத்தோட ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் ஒரு பெரிய 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 வரலாறே இருக்குது. அப்ப அங்க இருக்க ஒரு பிரான்ச்சை காட்டுவான். அந்த பிரான்ச்சோட டிப்ல தான் ஹோகன் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஒன்னு இருக்கும். எல்லா வில்லேஜுமே நல்ல ஒரு சேஃப்டியான லொகேஷன்ல தான் இருக்கும். ஆனா இந்த வில்லேஜ் மட்டும் டிப்ல இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு நாள் அந்த வில்லேஜ்ல மின்னல் தாக்கி அந்த வில்லேஜே கபகபன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பிரான்ச்சுங்கிறதுனால தீ எரியறத அவங்களால தடுக்க முடியல. அந்த தீயை அப்படியே எரிய விட்டுருந்தாங்கன்னா அது மத்த பிரான்ச்சஸுக்கெல்லாம் பரவி தகதகன்னு மொத்த மரமும் எரிய ஆரம்பிச்சிடும். அதை தடுக்கிறதுக்காக அந்த பிரான்ச்சை வெட்டி இருப்பாங்க. அதனால தான் அந்த இடம் மட்டும் அப்படி இருக்குது. நம்ம பிராங்கி அசந்து போய் பார்த்துட்டு வருவான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்க வாழ்ந்த இடம், அந்த இடம் எரிஞ்சு அதை இவங்களே கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். என்னதான் வயசானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயனுங்கிற மாதிரி, என்னதான் அந்த மரத்துல தீ பிடிச்சாலும் அதுக்கு வயசானாலும் ஆடம் ட்ரீ தான். இதுல என்ன வெங்காய பில்டப் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏன்டா நான் சொன்னேன்னு கேட்காதீங்க, பில்டப் பண்ணுன்னு சொன்னேன். உடனே ரிப்ளை இருந்துட்டு எல்பேஃபோட வீக்னஸே இந்த இடி மின்னல் நெருப்பு மட்டும்தான் அப்படின்ட்டு கவலையோட சொல்லிட்டு போவா. அப்படியே அங்க கட் பண்ணி பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க இடத்த காட்டுறாங்க. இன்னமும் சரக்க சேஸ் அடிச்சு வாயில ஊத்திட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா நமியும் அங்க வந்து சேர்ந்துட்டான். அப்ப அங்க உசோப்ப காட்டுறாங்க. பய செம போதையில இருக்கான். வந்து தியா குமி அப்படின்ட்டு நாக்கு கொளற பேசுவான். என்னடா குமி அடின்னு இருக்க, என்னாச்சுன்னு ஒண்ணு, நான் ரொம்ப நேரமா லூட்டியையும் ரோரோவையும் தேடிட்டு இருக்கேன். அவங்கள பாத்தியா நீ, சில விஷயத்த அவனுக்கு மிஸ் பண்ணிட்டானுங்கம்மா. ஓ லூஃபி ஜோரோவை தான் இந்த லட்சணத்தை சொல்றியா, அவனுக்கு எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பானுங்கன்னு ஒண்ணு. அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நமி கழுத்துல கைய போட்டு அப்படியே திருப்பி, அந்த இருக்காம்பாரு தாட்டிலேயே பறங்கி மலை கட்டினவன், அவன் பேரு ஜருல். இந்த இருக்கா பாத்தியா, இவ தான் இங்க ஜெனியஸான நேவிகேட்டர். முட்டு சந்தல விட்டா கூட முந்திக்கிட்டு வழிய கண்டுபிடிப்பா அப்படின்ட்டு மாத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். அப்ப ஜருல் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்கான்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான் நம்மளுக்கு கடுப்பாயிருவான். ஏன்டா கிழட்டு தாடி, எவ்வளவு நேரம் ஒரு ஆணழகன் முன்னாடி பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன், என்னைய நீ அழகா இருக்கன்னு சொல்லவே இல்ல, இவளை மட்டும் சொல்றியா நீ வெள்ள தாடி வெண்ண அப்படின்ட்டு எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ திட்டுவான். டோரியும் பிராகியும் பார்த்துட்டு அப்படியெல்லாம் சொல்லாத, அவர்
அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்ல, ரொம்ப நல்லவரும்பானுங்க. அவருக்கு உசோப் பேசுறத பார்த்துட்டு சிரிப்பு தான் வரும். அவன் இன்னும் விடல. யோ நீ என்ன மாதிரி ஆளையா நானா அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வயசான பொண்ணு இருந்தான்னு சொல்ல வருவாரு. உசோப்பு கடுப்பாய் ஒரு ஜம்ப போட்டு தலையில கத்தி குத்தி இருந்துச்சுல, அதுலயே ஒரு கொட்டை வச்சு யோ ஓல்டு மாங்கு, உலகத்திலேயே வயசான பீஸ் நீ மட்டும் தாயா, உன்னை விட்டா வயசான பொண்ணுன்னு என்கிட்ட பொய்யா சொல்றேன்னு அடிச்சுட்டு கீழே குதிப்பான். அவருக்கு வழி தாங்க முடியல, எல்லாம் பார்த்துட்டு வாய பொழந்துருவானுங்க. ஐயோ சீஃப்னு. இங்க உசோப் அடங்குற மாதிரி இல்ல. உலகத்திலே வயசான டிக்கெட் நீ தாயா, எமங்கிட்ட இருந்து ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆகிக்கிட்டு என்கிட்ட கதையா சொல்ற அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். டோரி கடுப்பாயி ஜருளோட ஸ்வாடு மேல மட்டும் கைய வைக்காத அப்படிம்பா. அப்பவாச்சும் உசோப் அடங்குவானான்னு பார்த்தா டே லாரி வந்து இடிச்சானா தாங்க மாட்டேன், நான் தாண்டா பிரேவான சோல்ஜர், அவன் மண்டையில இருக்க கத்தி அவனாச்சும் எடுங்கடா, அப்படி எடுக்க அவனுக்காச்சும் தைரியம் இருக்காடா சொல்லுங்கடா அப்படின்னு இருப்பான். அதை எடுத்தா ரத்தம் வந்து அவர் செத்துருவாரா, அதனால அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லி பிராகி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க ஜருளுக்கு பீதி ஆயிரும், விட்டா இவன் நம்மள போட்டு தள்ளாம விட மாட்டான் போலன்னு. உசோப்பு நிறுத்துற மாதிரி இல்ல, அந்த காத்தியை எடுங்கடா, நான் அவங்களுக்கு பெரிய ரிவார்டு கொடுக்குறேன், ஆனா 5 ரூபா தான் தருவேன்பா. இதை கேட்டுட்டு நமி அங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். சரி இவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா அங்க ப்ரூக்கு அதுக்கு மேல அவன் கிட்டார் வாச்சுக்கிட்டு அவன் தலைய அவனே ஃபுட்பால் மாதிரி உதச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அவனுமே போதையெல்லாம் இருக்கான். நமிய பார்த்துட்டு உஷோப்பே நல்லா ஜாலியா இருக்குதுப்பா அப்படிம்பானா. நமி பார்த்துட்டு அட பைத்தியகார பயல்களான்னு முழிப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜின்பேக்குமே சிரிப்பா வரும். பட் அதை பார்த்துட்டு அவ சந்தோஷம் தான் படுவான். ஏன்னா உசோப்புக்கு எல்பாஃபுக்கு வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே மீட் பண்ணி அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. சோ அந்த கனவு இப்ப நிறைவேறி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் என்ஜாய் தானே பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு அவன் என்ஜாய் பண்ணி இது வரைக்கும் இவங்க பார்த்ததே இல்ல. எல்லாரும் கூடவும் சேர்ந்து பயங்கரமா கூத்தடிச்சிட்டு இருப்பான்னு வைங்க. அந்த டைம் அந்த கோலன் பொடிப்பைய நைஸா அவங்க குடிச்சிட்டு இருக்க சரக்கு ஆட்டையை போட்டு குடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆள் அதை கண்டுபிடிச்சு பொடிப்பையிலன்னு சொல்லி புடுங்கிடுவாரு. அதே நேரம் நம்ம சஞ்சியை காட்டுறாங்க. அவன் நமிய பார்த்துட்டான். ஓகே அவ சேஃபா இருக்கா. ஆமா அந்த கேர்டு எங்க போனா அப்படின்ட்டு அவளை சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பான். ஆனா அவ பாத்தீங்கன்னா அங்க கேசல் அடிபட்டாங்கல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பான். செக் பண்ணி பார்த்ததுல உயிர் போற அளவுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா எலும்புங்க உடைஞ்சிருக்குது. அண்ட் ஏதோ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ல அடி வாங்கி இருக்காங்க. அதுவும் சின்னதா இருக்க எதுவும் இல்ல. மேபி ஹியூமன்ஸுங்க அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அடிச்சிருந்தா இப்படிதான் இருக்கும்னு பர்ஃபெக்ட்டா சொல்லுவா. அண்ட் இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. இவங்க தான் அந்த கோட்டையோட காட்ஸுங்க. இவங்க அட் அ டைம்ல இப்படி அடி வாங்கி கிடக்குறாங்கன்னா ஏதோ சரியில்லை, என்னாச்சு அப்படின்ட்டு ரோடோ கிட்ட கொஞ்சம் கோவமா தான் கேட்பான். அவன் அவளை கண்டாலே பயந்து நடுங்குவான். நடுங்கிக்கிட்டே எனக்கு எதுவும் தெரியாதுக்கா, அந்த கோட்டையை சுத்தி பார்க்க போனேன், ஏன்னா அதே மாதிரி நானும் ஒரு கேசல் பிளாக்ல கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கும்ல அப்படிங்கும் போது பயங்கரமா முறப்பா. சரி அப்படி போகும்போது கேசலோட கேட்டு உடஞ்சிருந்துச்சு, என்னடா நீ எட்டி பார்த்தா அவங்களுக்கு இன்ஜூரி ஆயிருக்குது, அச்சோன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வேர்க்க விறுவிறுக்க சொல்லுவான். அப்பவே கண்டுபிடிச்சிட்டா இந்த மூதேவி என்னத்தையோ மறக்குதுன்னு. இப்ப ஒண்ணு வெயில் அடிக்கல, நல்லா குளு குளுன்னு தான் இருக்குது, அப்பவுமே உனக்கு இப்படி வேர்த்து ஊத்துதுன்னா என்னத்தையோ நீ மறக்கிறியேன்னு லுக்கூடுவாளா. ஆண்டவன் இந்த பைத்தியகாரிக்கு மட்டும் மூளைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 கிராம் அள்ளி போட்டான் போல, நோண்டுன்னு நோன்றாலேன்னு முழிப்பான். இப்ப இவகிட்ட லோக்கிய ஃப்ரீ பண்றதுக்காக சாவிய தேடி போனோம் அப்படின்னு சொன்னா இவன் இங்கேயே போனமாயிருவான். எத்தனை மில்லியன் வருஷம் ஆனாலும் சரி இந்த உண்மையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், என்ன சொல்லி சமாளிக்கலான்னு பயங்கரமா யோசிப்பான். அவ இதுக்கு மேல இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த காட்ஸ் கிட்டே கேட்டுலாம்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெளிவா சொல்லிடுவானுங்களே. ஆனா அவங்க பயங்கரமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரோட வந்து வேண்டாம் பாவம் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு சரியாகும். உடனே சரி ஓகே நான் இந்த விஷயத்தை பத்தி சீஃப் ஜருல் கிட்ட போய் சொல்றேன், அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு உடனே மறுபடியும் இடையில வந்து மறைச்சு வேண்டாம், அவங்க எல்லாரும் ஜாலியா விருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கெடுக்க வேண்டாம், பார்ட்டிக்கு நடுவுல தேவையில்லாத பேச்சு, இதெல்லாம் ஃப்ரீயா விடு, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. காட்ஸுங்க எல்லாம் எப்படின்னு கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. அவங்க எந்திரிச்ச உடனே டீ காஃபி போட்டு கொடுத்து காலமிக்கி விட்டு நானே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு சொல்றேன், அப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவான் அப்படின்னு உடனே அப்படியே குருன்னு லுக்கு விடுவான். அப்புறம் சரி போடா பைத்தியக்கார பயல என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். உடனே அவனுக்கு செம ஹாப்பி. அப்ப அப்படியே லுக்கு விட்டுட்டே தான் போவான், என்னத்தையோ பெருசா மறைக்கிறானேன்னு. அப்ப ரோட யோசிப்பான் பாருங்க வேற லெவல்ல. அதாவது இப்ப அவர் வில்லனா யோசிக்கிறாராமா. லூஃபியும் ஜோரோவும் வர்ற வரைக்கும் நம்ம இவங்களை சமாளிச்சா போதும், பிரச்சனை முடிஞ்சது. ஆனா என்னால லோக்கி ரிலீஸ் ஆனான்னு தெரிஞ்சேன்னா நீ தூக்கி போட்டு வாயில மிதிப்பானுங்களே. பரவாயில்ல, என்ன பொறுத்த வரைக்கும் லோக்கிய ரிலீஸ் பண்ணணும், இந்த ஐலாண்டே நாராசமாகணும், மண்ணெண்ண சீமண்ண விளக்கண்ண இந்த கிராமத்துல எவன் எப்படி போனா எனக்கு என்ன, அது அவனுக்கு தலையெழுத்து. ஆனா ஷாங்ஸ் மாதிரியே இங்க ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானாமே, அவனால ஏதாச்சும் பெரிய பஞ்சாயத்து ஆகுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கோடாரியோட பேக் சைடு வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி, யாரான்னு பார்த்தா நம்ம கேர்டு தான், அடிச்சு தெரிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் வந்து நின்னுட்டு வீணா போனவன நீ என்னத்தையோ மறைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கா உண்மைய சொல்லல இங்கே உன்னைய பொலி போட்டுருவேன்பா. அட சொரண கெட்ட சொர்ணாக்கா, கொஞ்ச நேரம் நம்பியாரு மாதிரி டைலாக் பேசினதுக்கு நாக்கு தள்ள அடிச்சிட்டாலே அப்படின்ட்டு பல்லு பகடெல்லாம் பேந்து போய் கிடப்பான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி இங்க பொடுசுங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க ஜாலியா எந்த கவலை இல்லாம ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஷாம்ராக் அவன் நைட் டீமோட வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்ததை அங்க இருந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு இவங்க யாரு
ஹியூமன்ஸா புதுசா இருக்காங்க யாருன்னே தெரியலையேன்னு லுக் விட்டுட்டு இருப்பாங்க. நைட் ஸ்டீம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை லுக் விட்டுட்டு அப்படியே வெள்ளத்தனமா ஒரு சிரிப்பான் பாருங்க. இனி இதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை இவனுங்க எப்படி கடத்த போறானுங்க, நம்ம ஆளுங்க காப்பாத்த போறாங்களா இல்ல லோக்கியை ரிலீஸ் பண்ணி விட்டு பெரிய பஞ்சாயத்தை கிளப்ப போறானுங்களான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.